உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கொடும்பாளூர் யாருன்னு கேட்டால் பகவதி. பகவதி யாருன்னா கண்ணகி. கண்ணகி யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. சோழப்பன் பாண்டிய நாட்டில் வந்து அந்த இறந்து விட்ட கோவலனுக்காக நீதி கேட்டு நெடும்பயணம் சென்று கொடும்பாளூரில் வந்து சேர நாட்டில் மலை ஏறி விண்ணுலகு போனதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. அவருக்கு அங்கே சிலை எடுத்தார்கள், கோயில் கட்டினார்கள். சேர நாட்டு செங்குட்டுவன். அன்றைக்கும் சேரன் செங்குட்டுவன் அங்கே வந்து அன்றைக்கு மலைநாட்டு அரசனாக இருந்தான். அப்போ மலைநாடு என்பது தமிழர்களுக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது அன்று. இந்த சேரமான் பெருமான், அதில் அந்த பெயரை சொல்லும் போதே ஒன்று சொல்கிறேன். சேரமான் பெருமான் அப்படித்தான் அழைக்கிறோம் அவரை. 2 மான். சிவபெருமானுக்கு கையில் ஒரே ஒரு மான் தான், ஆனால் இவருக்கு 2 மான். சிவபெருமான் கையில் ஒரு பார்த்துருப்பீங்களா, ஒரு மான் நிற்கும். இந்த பின்னங்கால் 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த மான் முன்னங்கால் 2ஐயும் நீட்டி பெருமானையே பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த மான் பெருமானை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த மான்கிறது சும்மா இருக்காது, சும்மா துள்ளிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. அந்த கண்கள் எல்லாம் மருளும். அந்த மருளும் மானின் கண்கள் இறைவனது முகத்தை கண்டவுடன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறதா ஒருமைப்பாட்டோடு. அதுதான் நம்ம ஒருமைப்பாட்டுக்கு சின்னமாக அந்த மானை கொள்ள வேண்டும் என்பார்கள். நான் ஒன்று அதிகமாக அந்த பக்கம் போயிடல. சேரமானுக்கு 2 மான், பெருமானுக்கோ 1 மான், இவருக்கு 2 மான். அப்போ பெருமானை விட அதிகமான புகழை கொண்டவர் என்று நாம் கொள்ளலாம். இவர் மகோதை என்ற பகுதியை இருந்தார். அந்த திரு அஞ்சைக்களம் என்பது மகோதை என்று வழங்கப்பட்டது. இவருக்கு பெயரும் திருமாக்கோதையார் அப்படின்னு பேர். திருமாக்கோதையார்னு பேர். இவர் செய்த திருத்தொண்டும் பணியும் என்னவென்றால், இறைவனுக்கு நந்தவனம் வளர்த்து இறைவனுக்கு வேண்டிய மலர்களை பறித்து அன்றாடம் தருகின்ற ஒரு அழகு செயலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு தொண்டிலே வாழ்ந்தவர், வளர்ந்தவர். இவருக்கு அரச பதவி வந்த உடனே இவர் வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்கிறார். இறைவனை வணங்குகிறார், வேண்டுகிறார், என்ன செய்யணும்னு கேட்குறாரு. இறைவன் இவருக்கு அசரீரியாக நீ ஏற்றுக்கொள்னு சொல்லி இவருக்கு நிறைய, அதாவது இவருக்கு நிறைய வரங்களை இவர் கேட்காமலேயே அளிக்கிறார் இறைவன். அதில் ஒன்று தான் களறிற்று அறிவார். களறுதல்னா பேசுதல்னு அர்த்தம். இப்போ பறவைகள் பேசும் மொழி, பறவைகள் களறியது. இப்போ மனுஷன் பேசுனதை களறியது கிடையாது. மான் பேசியது, அதுக்கு ஒரு மொழி இருக்குது. யானை பேசுகிறது, அதுக்கு ஒரு மொழி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தனி மொழி உண்டு. அந்த மொழியில் அது பேசும், ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது. இப்போ யானைகிட்ட நம்ம பேசுகிறோம், யானைக்குன்னு ஒரு மொழி இருக்குது, நம்ம பேசி யானைப்பாகன்னு அதை வழி செய்கிறோம். கிளி ஜோசியக்காரன் கிளிகிட்ட பேசி கையால் இது பண்ணி அதை கார்டு எடுத்து போட சொல்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விலங்குக்கும் மொழி உண்டு. அந்த மொழிகளை அறியும் திறமை உடையவனாக நீ இருப்பாய். எதுக்கு இவருக்கு அந்த வரம் தந்தாரோ தெரியவில்லை. மிகச்சிறந்த ஆயுதங்கள், மிகச்சிறந்த வலிமை, அத்துணையும் இவர் கேட்காமலேயே இவருக்கு அருளுகிறான் இறைவன். அதோடு சேர்ந்து இந்த அரச பதவியை இவர் ஏற்றுக்கொள்கிறார். சிவபெருமானுக்கும் இவருக்கும் நல்ல தொடர்பு. இவர் அன்றாடம் நடராஜ பெருமானுக்கு பூசை செய்வார், வழிபாடு செய்வார். அந்த வழிபாடின் நிறைவிலே, அன்றாட பூசையின் நிறைவிலே, பூக்கொண்டு செய்வது தான் பூசை. பூசை என்பது வடமொழி அல்ல, அதை பூஜைன்னு மாற்றிட்டாங்க. இப்போ பூசை என்பது பூக்கொண்டு இறைவனை வணங்குவது பூசை என்றாச்சு. பூவால் செய்கின்ற ஒரு காட்சி பூசை. அந்த பூசை என்பது பூசையாகி பூசையை நாம் பூஜை என்று மாற்றிவிட்டோம். அப்போது ஒரு நாள் இவருக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவில் பெருமானது சிலம்பொலி கேட்பார்.
அப்போ தான் அதோடு பூஜையை நிறைவு செய்யலாம் என்று முடிவுக்கு வருவார். ஒரு நாள் எவ்வளவு நேரம் கடந்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தது, நேரம் கடந்துக்கிட்டே இருந்தது, சிலம்பொலி கேட்கலை. புரியலை இவருக்கு. நாம் என்ன தவறு செய்து விட்டோம்னு பார்க்குற, எல்லாமே நல்லா தானே பண்ணுறோம், தினசரி செய்கிற மாதிரி தானே இன்றைக்கி இந்த பூஜையை பண்ணேன், ஏன் எனக்கு சிலம்பொலி கேட்கவில்லை, நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி தனது வாளை உருவி தனது கழுத்தை அறுத்து கொள்ளப் போகிறார். அங்கே சிலம்பொலி கேட்கிறது. அடியாருக்கு ஊர் வரக்கூடாது என்று எண்ணி சிலம்பொலியை தருகிறான் இறைவன். இவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டாச்சு, ஏன் இன்றைக்கு இவ்வளவு தாமதம் என்று நினைத்து இறைவா அப்படின்னு வேண்டுறார். என்னப்பா ஏன்பா தாமதம், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா, நான் என்னாவது தப்பு பண்ணேன்னு சொல்லியிருந்தா நாளையிலேருந்து அதை திருத்திக்கிறப்பா அப்படிங்கிறதுக்காக கேட்குறார். பெருமான் சொல்கிறாரு, ஒன்றுமில்லையப்பா, சிதம்பரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்ற ஒரு பதியத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். தமிழால் என்னை துதிக்கின்ற ஒரு செயலை காது கொடுத்தேன். அதில் எனது மனதை பறிகொடுத்தேன். எனவே உனக்கு சிலம்பொலி தர மறந்தேன். இறைவனுக்கு ஒரு நேரத்தில் மறுகாரியம் செய்ய தெரியாதா? அங்கே சுந்தரர் பாட்டை கேட்டுக்கிட்டே இவருக்கு சிலம்பொலி தரதுக்கு முடியாதா? அப்படி இல்லை. சுந்தரமூர்த்தி நாயனாரையும் இவரையும் சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஆசை. யாருக்கு? பெருமானுக்கு. சிவபெருமானுக்கு சுந்தரரையும், சுந்தரரோட காலத்தில் வாழ்ந்தவர் இந்த சேரமான் பெருமான். தமிழின் மீது நிறைந்த பற்று கொண்டவர். அதான் தெரியுமா, பானபத்திரரை இவர்கிட்ட அனுப்பிச்சி வச்சார். இவரை பார்த்த உடனே எதிர்கொண்டு அழைத்து அவர் கொண்டு வந்த இறைவன் எழுதிய சுவடியை 1000 படிகள் எடுத்தாராம். படினா ஜிராக்ஸ். திரும்பவும் எழுதி நாடெங்கும் இது இறைவன் எழுதிய பாட்டு, இது இறைவன் எழுதிய பாட்டு என்று நாடெங்கும் அது விநியோகம் பண்ணாராம். யார்? சேரமான் பெருமான். அந்த பாடல் தான் 11ஆம் திருமுறையில் முதல் பாடலாக விளங்குகிறது. எந்த நாட்டிலேயாவது, எந்த மதத்திலேயாவது, எந்த இனத்தையாவது இறைவன் ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டை அந்த நாட்டினுடைய வேதத்திற்கு முதலாவதாக வைத்து கொண்டதாக செய்திகள் உள்ளதா என்றால் கிடையாது. இது இங்கே தமிழுக்கு கிடைத்த பெயர். தமிழால் இறைவன் வாழ்ந்தான். தமிழால் நாம் இறைவனை வணங்கினால், தமிழால் நம்ம இறைவனை வணங்கினோம் என்றால் இறைவன் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம என்ன தமிழ் பேசுகிறோன்னு கேட்பார். இறைவனை அழைப்பதற்கு தமிழ் ஒரு சிறந்த வழி. நீங்கள் தமிழை படியுங்கள், தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழை அனுபவியுங்கள், இறைவன் உங்களுக்கு வேண்டியதை செய்வான். இதுதான் ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் காட். நீங்கள் நினச்சிங்கன்னா இறைவனை அடையணும்னா நல்ல அழகான 2 தமிழ் பாட்டை படிங்க. எத்தனை பாடல்கள்! பக்தி இலக்கியம் என்றால் தமிழ் தான். சட்ட இலக்கியம் என்றால் ஒன்று. அந்த ஒவ்வொன்றுக்கும் காதலுக்கு ஒரு மொழி, இப்படி ஒன்றொன்னா சொல்லிட்டு வரும்போது பக்திக்கு என்றால் அது தமிழ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நம்ம காலுக்கடியில் புதையலை வச்சுக்கிட்டு நாம் கஷ்டப்பட்டுகிட்டே உட்கார்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். தமிழ் நம்மோடு கூட பிறந்தது, தமிழ் நமது தாய்மொழி. ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்ம நினைக்கும். தமிழ் வேண்டுமா வேண்டாமான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்லேயே பட்டிமன்றம். அப்போது பானபத்திரருக்கு வேண்டியது கொடுத்து அந்த இறைவன் எழுதிய சுவடியை படியெடுத்து 1000 படிகள் எடுத்தாராம். எடுத்து நாடெங்கும் அதை விநியோகம் பண்ணி இறைவன் எழுதிய பாடல் என்று சொல்லி பானபத்திரருக்கு யானையில், குதிரையில் நிறைய பொண்ணும் பொருள், ஏன்னா திருப்பி அனுப்பிடுன்னு எழுதியிருக்கிறார் கடிதத்தில். பானபத்திரருக்கு வேண்டியது கொடுத்து அவரை திரும்பவும் ஏன்னா திரும்பவும் அனுப்ப அவன் என்ன பாடணும். இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம், செய்திகள் எல்லாம் இந்த சைவத்தில் தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. அனுப்பி வைக்கிறார். யானை குதிரையில் யானைக்கு மேலே பொண்ணு மணி ஏற்றி இந்த யானையும் இருக்கு, குதிரைக்கு மேலே ஆபரணங்களையும் அணிமணிகளையும் ஏற்றி அதையும் அனுப்பி வைக்கிறார். பானபத்திரரை பத்திரமாக சிவிகை ஏற்றி திரும்பவும் மதுரைக்கு அனுப்பி வச்சார். இது செய்தி. இவர் ராஜா பதவி கிடைக்கும்போது இவருக்கு பறவைகள் பேசுகின்ற ஒலியை நீ அறிவாயின்னு சொல்லி சிவபெருமான் இவருக்கு வரம் தந்தார். அதனால்தான் இவருடைய பெயர் களரிற்று அறிவார். களறுதல் என்றால் பறவை மொழி, விலங்கு மொழி, அந்த மொழிகளை அறியும் திறனை பெற்ற ஒரு வரத்தை பெருமானிடமிருந்து இவர் பெற்றவர். திரு அஞ்சைக்குளம்ங்கிறது
சேரநாட்டில் கொடும்பாளூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் திரு அஞ்சை குளத்து கோயிலை பார்த்தீங்கன்னா மலையாள கோயில் மாதிரி இருக்காது. இந்த மலையாள கோயிலெலாம் ஓடு, மரம், தேக்கு மரம் இதனால் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கும். இந்த அஞ்சை குளத்து கோயில் மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பாணியிலே கட்டப்பட்ட ஒரு அழகான ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஒரு கோயில். இன்றைக்கும் சுந்தரர் யானை ஏறி வின் சென்ற நிகழ்வான ஆடி சுவாதி என்று இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நமது நகரத்தார் செட்டியார்கள் சென்று அங்கு ஒரு பெரும் திருவிழாவை நடத்துகின்ற காட்சியை இன்றும் காணலாம். அந்த சேர நாட்டில் வாழ்ந்தவர் தான் இந்த பெருமான். கால் சிலம்பொலியை கேட்கவில்லை என்றப்போ சிவபெருமான் என்ன சொன்னார்? சுந்தரமூர்த்தி நாயனாரின் தமிழில் நான் என்னை மறந்தேன், அதனால் உனக்கு எனது சிலம்பொலியை தர மறந்தேன்னார். தன்னை மறந்தேன், என்னை மறந்தேன், அதனால் உனக்கு சிலம்பொலி தர மறந்தேன்ட்டார். என்னடா அது? சுந்தரமூர்த்தி நாயனார்னு யார் தெரியலையே, சுந்தரமூர்த்தி என்ற ஒருவரை கேள்விப்பட்டதே இல்லையே, அவருடைய தமிழ் மிகச்சிறந்த தமிழாமேன்னு உடனே புறப்படுறார். இங்கேருந்து யார்? நம்முடைய சேரமான் பெருமான் புறப்பட்டு சிதம்பரத்துக்கு போகிறார். சிதம்பரத்துக்கு போகிறதுக்குள்ளே அங்கேருந்து அவர் புறப்பட்டு திருவாரூருக்கு வந்துடுறார். அங்கே சிதம்பரத்தில் இவர் மும்மணி மாலை என்ற ஒரு பாடலை தருகிறார். யார்? நம்முடைய சேரமான் பெருமான் அந்த சன்னதியிலே சிதம்பரத்துக்கு வந்து அந்த சன்னதியிலே மும்மணி மாலை என்ற ஒன்றை பாடுகிறார். அங்கேருந்து உடனே கிளம்பி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பவும் வந்து விடாமல் திருவாரூருக்கு சுந்தரரை தேடி போகிறார். அங்கே போய் அங்கேயும் மும்மணி கோவை என்ற ஒரு பாடலை பாடி முடிக்கிறார். அங்கே சுந்தரரோடு அறிமுகமாகிறது, சுந்தரோடு நட்பாகிறார். நட்புக்கு இலக்கணமாக தெரிந்த 2 நாயன்மார்கள் யார் என்றால் சுந்தரரும் சேரமான் பெருமானும் ஆகும். வாழ்ந்த காலமெல்லாம் சுந்தரரோடு அறிமுகமானதிலிருந்து அவரை நீங்க பெறாத ஒரு நிலையிலே வாழ்ந்து வருகிறார் சேரமான் பெருமான். அவரோட தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். வேண்டுகின்ற அணி மணி பொன்கள் வைரம் தங்கம் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து அவரை தனது விருந்தாளியாக கொண்டு அவருக்கான சிறந்த மரியாதைகளை செய்து தனது அரசவையிலே வீற்றிருக்க செய்து அவரோடு சேர்ந்து திரும்பவும் இவர் தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டுக்கு வந்து திருவாரூருக்கு போய் திருவாரூர்லேயும் சில பாடல்களை பாடுகிறார் சேரமான் பெருமான். பறவை நாச்சியாரின் விருந்தினராக திருவாரூரில் தங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நடக்கிறது. சிறந்த நட்புக்கு சேரமானும் சுந்தரரும் ஒரு உதாரணமாக தெரிந்தார்கள். இதில் சேரமானை பற்றிய ஒரு செய்தி, சிறந்த சிவபக்தர்னு நாம் சொல்லியிருக்கிறோம். சுந்தரருடைய நண்பர் என்றும் நம்ம புரிந்தோம். அன்றாடம் சிவ பூஜை செய்பவர் என்றும் சொன்னோம். இவர் ஒரு நாள் யானை மேலே வரார். கீழே ஒரு வண்ணான், ஒரு சலவை தொழிலாளி உடம்பெங்கும் வெந்நீர் பூசியது மாதிரி ஒரு வெள்ளை. அதை பார்த்துட்டு மேலே இருக்கிறவர் கீழே இறங்குறார். யார்? சேரமான் பெருமான் அரசன் யானை மேலே அம்பாரி வச்ச வந்தவர் கீழே இறங்குறாரு. இறங்கி அந்த உடம்பெங்கும் நீரு பூசி தோற்றத்தில் மிளர்கிறானே ஒருவன், ஒரு சலவை தொழிலாளி, அவனது காலடியில் விழுந்து வணங்குகிறான். அவன் பதறான். அந்த சலவை தொழிலாளி, ஏன்யா ராஜா வந்து என் காலில் ஏன் விழுறீங்க, என்னையான்னு கேட்டு அவன் அவர் காலில் விழுறான். அப்போது அவர் சொல்கிறாரு, நீ உடம்பெங்கும் விபூதி பூசியிருக்கிற, உடம்பெங்கும் திருநீர் பூசுகிறாய், அந்த வெந்நீரை கண்டேன், எனக்கு இறைவனது எண்ணம் வந்தது, எனவே கீழிறங்கி வந்தேன். சிவன் அடியார்களை கண்டால் நான் வணங்குவேன், இது எனது வழக்கங்கள். ஐயா இது விபூதி கிடையாதுயா, ஐயா இது வெந்நீர் கிடையாது ஐயா, நான் தலையில் ஒவ்வொரு மண் சுமந்து வந்த பொதியோடு வந்தேன், மழை பெய்தது, அந்த ஒவ்வொரு மண் கரைந்து என் உடம்பெங்கும் நனைந்தது, அந்த நனைந்த காரணத்தினால் இந்த வெந்நீற்று தோற்றத்தை எனக்கு அது தந்தது என்று அவன் சொல்ல, இருக்கட்டுமே, அது ஒவ்வொரு மண்ணாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும்யா, உனது உடல் வெந்நீர் எனக்கு இறைவனை நினைவுபடுத்தியது. ஐயா நான் அடி வண்ணான்கிறாம, பரவாயில்லை, நான் அடிச்சேரன், நான் சேரனாக இருந்தால் நான் அடியாருக்கு அடியேன் என்று சொல்லி வணங்கி செல்கிறான். இது இவரது சிறந்த சிவபக்தியை நாட்டுக்கு உணர்த்துவதாக இருக்கும். அரசனாக இருந்தாலும் யானை மீது வந்து கொண்டிருந்தாலும் கீழிறங்கி வெந்நீற்றை கண்டால் பணிகின்ற ஒரு மனோபாவத்தை
இந்த அடியார் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாட்டுக்கு உணர்த்துவதாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இந்த களரிச்செய்வாரிலிருந்து நம்ம 3 செய்திகளை அறிந்து கொள்ளலாம். நட்பு ஒன்று, தலையாயது நட்பு. சுந்தரருக்கு இவருக்குள்ள நட்பு வந்து சிறந்த நட்பு. 2வது பக்தி. 2 பேரும் ஈக்குவலைஸ்டு பக்தி. இவர் இப்போ செய்த பூஜைக்கு சிலம்பலி கொடுக்குறார். சுந்தரமூர்த்தி நாயனார் என்னெல்லாம் கேட்குறாரோ அதெல்லாம் சிவபெருமான் கொடுக்குறார். அப்போது இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகையான நட்பு, மிகையில்லாத நட்பு, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நட்பு. 2 பேரும் தமிழால் ஆய்ந்தவர்கள், தமிழ் பாடல்களை பாடுகின்ற தகுதியை பெற்றவர்கள், அதாவது பக்திக்கு பங்கம் இல்லாது தமிழ் பாடல்களை தருகின்ற ஒரு தகுதியை பெற்றவர்கள் இந்த 2 நாயன்மாரும். அதனால் இந்த 2 நாயன்மார்ட்டிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது வந்து 3 செய்தி. ஒன்று நட்பு, இன்னொன்று தமிழ், மூன்றாவது பக்தி. இவரோடு சேர்ந்து சுந்தரரோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தல யாத்திரை வரார். யார்? சேரமான் பெருமான். அங்கே மதுரைக்கெல்லாம் போகிறாங்க. மதுரைக்கு போகிறப்போ மதுரையில் சோழ நாட்டுக்கு, பாண்டிய நாட்டுக்கு பெண் கொடுத்த சோழ நாட்டுக்காரர் அங்கே வராரு. அப்போது பாண்டிய மன்னனாகிய மதுரை மன்னனும் அங்கே வந்து சேர்றார். பாண்டிய மன்னன், சுந்தரர், சோழ நாட்டிலிருந்து பெண் கொடுத்த சோழன், பாண்டிய நாட்டுக்கு பெண் கொடுத்த சோழ மன்னன், சேர நாட்டு ராஜா. ஸோ சேரர், சோழர், பாண்டியர் 3ஓடு சேர்ந்து நடுநாட்டுக்காரரான சுந்தரரும் வந்து வழிபடுறாங்க. ஒரு 4 நாட்டின் பிரதிநிதிகள் அந்த மதுரை கோயிலில் வந்து வழிபட்ட செய்தியை ஒரு சரித்திர சான்றாக சேக்கிழார் பெருமான் நமக்கு தருகிறார். ரொம்ப அருமையான செயல்பாடு சேக்கிழாருக்கும் நம்முடைய சேரமான் பெருமானுக்கும். சேரமான் பெருமானை அவ்வளவு அழகாக பாடுவார் சேக்கிழார் பெருமான். இந்த சேரமான் பெருமான் வந்து சுந்தரரை இவங்க 2 பேருக்கு அறிமுகமானதுக்கு அப்புறம் இவரை விட்டு பிரிவதற்கே மனமெல்லாம் வராது. இவர் அவரை போய் பார்க்குறது, அவர் இவரை வந்து பார்க்குறது, சுந்தரரை போய் பார்க்குறது, சுந்தரர் இவரை வந்து பார்க்குறது. இப்படியே வாழ்ந்த காலமெல்லாம் 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது கடைசி காலத்தில் சுந்தரர் தனது வாழ்க்கையை நிறைவு செய்யும் பொழுது திரு அஞ்சைக்குளம் வருகிறார். வந்தவர் அஞ்சைக்குளத்திலே வணங்கி அங்கேயே தங்கி இருக்கிறார். இறைவனை வேண்டுகிறார். இறைவா, எனக்கு என்னுடைய காலம் முடியவில்லையா, நான் எத்தனை நாள் தான் இந்த உலகத்தில் இருப்பது, 2 திருமணத்தை பண்ண சொன்னால் அதையும் பண்ணி முடிச்சுட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும், எப்போ உங்கள்கிட்ட வரப்போகிறேன் அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமானம் நாளை உனக்கு வெள்ளானை, அதாவது ஐராவனம் என்பது ஒரு யானை, அது கைலாயத்தில் இருக்குது. அந்த யானையை மால் அயன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சேர்த்து கூட அனுப்பி இவரை அழைத்து வருவதற்காக திரு அஞ்சைக்களத்துக்கு வராங்க. வந்தவர் இந்த யானையில் ஏறி விண்ணுக்கு புறப்படுகிறார், கைலாயத்துக்கு புறப்படுகிறார். மாலும் அயனும் வழிகாட்ட நினைக்கிறார் சேரமான் பெருமானை. ஐயா, சேரமான் பெருமானை விட்டு விட்டு போகிறோமே என்று நினைக்கிறார். அந்த நட்பின் அலை, அந்த அலைவரிசை அவருக்கு போய் தாக்க இவர் நினைத்தது சேரமானை தாக்குகிறது. ஆகா, நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் விண்ணுக்கு போயிட்டாரா, நான் இங்கே இன்னும் மண்ணுக்குள்ளேயே இருக்கிறேனே, மண்ணிலேயே வாழ்கிறேனே என்று சொல்லி அவர் அந்த அஞ்சைக்குளத்துக்கு விரைந்து வருகிறார். இவர் புறப்பட்டு போயிட்டார் மேலே. இந்த யானை மேலே செல்கிறது. மாலும் அயனும் முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை காண்கிறார். தான் வந்த பரி குதிரையின் காதிலே 5 எழுத்தை ஓதுகிறார். குதிரை பறக்கும் தன்மையை பெறுகிறது. அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து இவரும் வானத்தில் பறக்கிறார். யார்? சேரமான் பெருமான். ஒரு கட்டத்தில் மேலே இருக்கிற யானையை முந்தி அந்த யானையை வலம் வந்து யானைக்கு முன்பாக இந்த குதிரை போய் கைலாயம் சேர்ந்தது. பின்னாடி வெள்ளை யானையிலே சுந்தரர் வரார்.